வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ் டே 20. ஸோ நம்ம நேற்று போட்ட போஸ்ட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம். வியூ இன்சைட்ஸ்க்கு போயாச்சு. 9 பேர் பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. அப்போது ஹேஷ்டேக்ஸ் தான் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. மித்தபடிக்கு வீடியோவில் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹேஷ்டேக்ஸை கரெக்டாக போட்டோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா சரியாக போயிருக்காது. ஏன்னா ஹேஷ்டேக்ஸ் தப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேஷ்டேக்ஸ் தான் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ நத்திங் டு வரி. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ரோ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இங்கே எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் இங்கே 3 பேர் பார்த்துட்டாங்க. நேற்று வீடியோவில் அதாவது முந்தானேற்று வீடியோவில் வந்து அங்கேயும் 3 பேர் பார்த்துட்டாங்க. ஓகே, இங்கே 4 பேர் பார்த்துருக்காங்க. இங்கே 8 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேஷ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஹேஷ்டேக்ஸ் தான் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஓகே, இப்போது நம்ம வந்து நேராக குவில்பாட்டோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு ரீல்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபுல்லாக கீழே வந்துக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ரீல் எடுக்கணும். ஸோ இந்த ரீல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இன்ஸ்டாகிராம் ரீல் டவுன்லோடர் அதுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிடலாம். டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் கொடுத்தாச்சு. டவுன்லோட் த வீடியோ, இதை க்ளோஸ் கொடுத்துடலாம். இது மேலே போயிடுச்சு. ஸோ 2.4 MBக்கு எவ்வளோ ஸ்லோவாக ஏறுதா? ஓகே, என்ன ப்ராப்ளம்னு தெரில. சம்திங் ஏதோ ஃபாஸ்ட்டாக ஏற மாட்டேங்குதே. சரி, க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி டவுன்லோட் கொடுப்போம். டவுன்லோட் வீடியோ. ஸோ இப்போ எப்படி ஏறுதுன்னு பார்க்கலாம். நான் வேறு இதுக்கு தான் போகணும். வேறு ஏதாவது வெப்சைட்டுக்கு தான் போய் பார்க்கணும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து 10 செகண்ட்ஸில் ஏற வேண்டியது. பட் இது 1 minute 2 minute காட்டுது. நெட் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிடலாம். ஒரு MB ஏறப்போகுது. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல் டவுன்லோடர் இங்கே ஒரு இதுக்கு போயிட்டு இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே எப்படி ஏறுதுன்னு. ஸோ இங்கே ஒரு டவுன்லோட் வீடியோ கொடுத்து பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்னாப்சாட் டன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், 1 செகண்டில் ஏறிடுச்சு. இப்போ கேன்வாக்குள்ளே போயிடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல் உள்ளே போயிட்டு நம்ம கிரியேட் அ பிளாங்க் இன்ஸ்டாகிராம் ரீல் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ரீலை இங்கே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. getting uploaded.
அப்லோட் ஆயிடுச்சு. 24 செகண்ட் வீடியோ. ஓகே, த பெஸ்ட் ரைட்டிங் ஹேக் அதான இது. ஸோ நம்ம வந்து இதுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இதை முதல்ல டவுன்லோட் பண்ணிடலாம். சாட் ஜிபிடி கிட்ட போயிடலாம். போயிட்டு டெக்கரேட் இட் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்து தி பெஸ்ட் ரைட்டிங் ஹேக் அதை கொடுத்துடலாம். சரி, கரெக்டாக வந்துருச்சு. இதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சா? டவுன்லோட் ஆகலை. ஓகே, நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். நம்ம வேறு பேஜுக்கு போனால் டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ மேலே போயிட்டு மேலேயும் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நேராக டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணணும். கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு இன்ஸ்டாகிராம் ரஃப்குள்ளே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இதை போட்டுடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்குள்ளே போயிடலாம். ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு ஓகே, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மெட்டா பிஸ்னஸ்குள்ளே போயிடலாம். கிரியேட் ரீல் போயாச்சு. ஆட் வீடியோ. ஸோ இது வந்துருச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனை. த பெஸ்ட் ரைட்டிங் ஹேக் இதுதான். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஷெட்யூல் பண்ணிடலாம். December 26 PM-க்கு 6 PM-க்கு நம்ம 20th December 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ பிளானருக்குள்ளே போயிடலாம். பிளானருக்குள்ளே போயிட்டு ஷெட்யூல் ஆயிடுச்சுன்னு வருது. ரீலோட் கொடுத்துடலாம். வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம நேராக குவேராக்கு போயிடலாம். குவேராவில் பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல வியூஸ் போயிட்டு தான் இருக்குது. 319 வியூஸு, 2 அப்வோர்ட்ஸு. வியூஸ் இன்க்ரீஸ் ஆனாலே போதும், அப்வோர்ட்ஸ் தானா வரும். நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம லிங்க்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம டேரெக்டாக அஃபிலியேட் லிங்க் நம்ம வந்து கொடுக்கல, பிகாஸ் பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நான் என்னோடய லிங்க் ட்ரீ அக்கௌண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரீ சைனப்பில் வந்து என்னோடய அஃபிலியேட் லிங்க் இருக்குது. தென் இங்கே ப்ரீமியமில் அஃபிலியேட் லிங்க் இருக்குது. மித்த எந்த இடத்துலையும் அஃபிலியேட் லிங்க் கிடையாது. மித்த எல்லாமே சும்மா ஜஸ்ட்டு லிங்க்ஸ் தான், அந்த பேஜுக்கு உண்டான லிங்க்ஸு. ஓகே, இப்போது நம்ம வந்து கொஷின் ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதுக்குண்டான ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம இப்போ கொஷின்ஸ் ரெடி பண்ணி ஆகணும். இப்போ ரைட் 20 questions in
how quillbot இல்லை ஹவுலாம் வேண்டாம் quillbot academic student use அப்படின்னு போடலாம். ஸோ இது எப்படி இப்போ கொஷினை ஃப்ரேம் பண்ணுதுன்றத பார்க்கலாம். ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃப்ரேம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு சரியாக வராது. சரி, இப்போ நம்மளே அப்போ கொஷினை வந்து ரெடி பண்ணலாமா? நம்ம சாட் ஜிபிடி கிட்ட போயிடலாம். ரைட் த பிலோ கொஸ்டின் இன் கரெக்ட் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஹவு quillbot is useful for academic students அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இது கரெக்டாக எழுதி தரும். How is quillbot useful for academic students? For academic students. ஓகே, இந்த கொஸ்டினை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினை பிளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர் எழுதலாம். காப்பி, கூகுள் பாட் கிட்ட போயிட்டு give me a long answer அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இது அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றத கொடுக்கும். இன் மல்டிபிள் வேஸ் பேராஃப்ரைசிங். ஓகே, எல்லா இடத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ். ஓகே, இதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லையே, நம்ம இதை மட்டும் கொடுப்போம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இப்போ அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இதாக வருதுன்றது நமக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணணும். நேராக கேன்வாக்குள்ளே போயிடலாம். கிரியேட் a design, custom size 602 into 399. ஸோ எலமெண்ட்ஸ் போயிட்டு அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸு ஃபோட்டோஸ் எதாக இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, நம்ம ஆக்சுவலாக ஒரு ஐடியா ஒன்று பண்ணலாம். quillbot யூஸ்ஃபுல் ஃபார் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து எழுதிடலாம். சைஸை கம்மி பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே இங்கே வச்சிடலாம். ஒயிட் கலரில் மாற்றிட்டு எஃபெக்டில் போய் அவுட்லைனில் போய் இங்கே வந்து பிளாக் கலரில் மாற்றிடலாம். ஸோ quillbotோட சிம்பிள், தென் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சிம்பிளா யூஸ்ஃபுல். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் வேணும். யூஸ்ஃபுல். ஸோ இந்த டூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வைக்கணும் இல்லையா? ஸோ பேக்ரவுண்ட் அப்படின்னு போடலாம். வேணாம், இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்காது.
நம்ம வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் தான் வைக்கணும். இதுவும் நல்லா இருக்காது. இந்த வுட்டு பேக்ரவுண்ட் வைக்கலாமா? நல்லா தான் இருக்கும். ஸோ Quillbot யூஸ்ஃபுல் ஃபார் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ். கண்ணா இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் இதை வந்து பார்டர் கொடுக்க பார்க்கலாம். இதையும் பார்டர் கொடுக்கலாம். நல்லா தான் இருக்குது. டன்னா இப்போது நம்ம வந்து ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுக்கலாம். டவுன்லோட் கொடுத்துட்டு நம்ம அந்த இமேஜை இங்கே போட்டுடலாம். ஸோ நம்ம இமேஜ் வந்து இங்கே நீட்டாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. நம்ம கீழே வந்துடலாம். கீழே வந்துட்டு ஓகே, இப்போ வந்து நம்ம கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிட்டு Quillbot Quora லாஸ்ட் லைன். இப்போ நம்ம இன்னருக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ அதனால் இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். சரி, இங்கே நீட்டாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த கொஷின் நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போ இதை போஸ்ட் பண்ணிடலாம். கொஷினில் என்ன இருக்குன்னா, எப்படி Quillbot வந்து அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதை நம்ம கொடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் யாருன்னா கண்டென்ட் ரைட்டர். ஹவு இஸ் Quillbot யூஸ்ஃபுல் ஃபார் அ கண்டென்ட் ரைட்டர்? அதானே நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இப்போ ஃபார் ஸ்பேஸ் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு போட்டுடலாம். சூப்பர். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு திருப்பி இங்கே போவோம். போயிட்டு ஆட் கொஷின், ஹவு இஸ் Quillbot யூஸ்ஃபுல் ஃபார் கண்டென்ட் ரைட்டர்ஸ் கொடுத்துடலாம். ஆஸ்க் கொடுத்துட்டு ஆன்சர். இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். இதை பேஸ்ட் பண்ணிடலாம். கிவ் மீ அ லாங் ஆன்சர். ஓகேவா? இப்போது இது ஆன்சர் தரத்துக்குள்ளேயும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு இமேஜை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ கண்டென்ட் ரைட்டர்ஸ் ஃபோட்டோஸில் போயிட்டு நீட்டாக இந்த இமேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக இமேஜெலாம் வேண்டாம், அதாவது நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி வேண்டாம். ஸோ இது நீட்டாக இருக்குது, நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து கூகுள் பாட் கிட்ட போயிட்டு அது எப்படி இது பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம். ஃபார் கண்டென்ட் ரைட்டர்ஸ் Quillbot கேன் பி multifaceted superhero offering assistance in various stages for writing. சூப்பர். ஓகே, இதை நம்ம வந்து இப்படியே காப்பி பண்ணிடலாம்.
காப்பி பண்ணிட்டு நம்ம இது என்ன பண்ணலாம்னா இங்கே போயிட்டு ரைட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்கரேட் இட் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். சூப்பர். இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இமேஜை வந்து இங்கே ஏதோ லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன லிங்க் இது? நம்ம இந்த லிங்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த லிங்க் என்ன இருக்குன்றத பார்க்கணும். இந்த இதை வந்து நம்மளே அடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்மளே அடிச்சிட போகிறோம். ஹோம் அப்படின்னு அடிச்சுட்டு நம்ம வந்து கீழே நம்மளோட தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் இதை வந்து போட்டுடலாம். ஸோ இதை போட்டோம்னா நம்ம வந்து இப்போ நீட் ஆயிரும். இங்கே வந்து இமேஜ் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ நேராக இமேஜ்குள்ளே போய் இந்த அன்டைட்டில்டு இமேஜில் போயிட்டு ஸோ இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். நீட்டாக பேஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு how is Quillbot useful for bloggers? இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு add question bloggers. How is Quillbot useful for bloggers? இதை போட்டுடலாம். போட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டினை பேஸ்ட் பண்ணிட்டு give me a long answer அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இது கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இதை கொடுத்துடலாம். ஸோ இது சிம்பிள் வேர்ட்ஸில் கொடுத்துட்ருக்கு. டெக்கரேட் இட் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இதை டெக்கரேட் பண்ணிடலாம். இதை வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு
இதை வந்து இப்போ நம்ம நேராக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். பட் இது வேறு மாதிரி வந்திருக்கே. நிறையா இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு சிக்கலாச்சே. திருப்பி ஒரு தாட்டி காப்பி பண்ணிவிட்டு ஒரு தாட்டி பேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சேமாக தான் வருது. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். நம்ம வந்து இதை ஓகே, இதை நீட்டாக இப்படி மாற்றிக்கலாம், வேறு வழி இல்லை. ஸோ அதே மாதிரி கீழேயும் பண்ணணும். தென் இதுக்கும் பண்ணணும். தென் இதுக்கும் பண்ணணும். தென் இதுக்கும் பண்ணணும். பண்ணிட்டு இப்போது இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரே ஒரு இமேஜ் எடுக்கணும். போயிட்டு பிளாகர்ஸ் அப்படின்னு அடிக்கணும். ஃபோட்டோ எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. இதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதை அப்லோட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து இதை போஸ்ட் பண்ணிடலாம். டன்னா? சூப்பர். இன்னைக்கு வந்து 3 கொஷின் உள்ளே வந்து பண்ணியாச்சு. இப்போ வெளியே போய் பண்ணணும்னா குவில்பாட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தோம்னா நமக்கு நிறையா கொஷின்ஸ் வருது. ஸோ இதை நம்ம வந்து முன்னாடியே ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாட் இஸ் பெஸ்ட் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் குவில்பாட்? இது வேண்டாம். வாட் இஸ் குவில்பாட் ஆப்? ஹவு டஸ் இட் ஒர்க்? ஓகே, இதை நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். வாட் இஸ் குவில்பாட் ஆப்? ஹவு டஸ் இட் ஒர்க்? இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து கூகுள் பாட் கிட்ட போய் பேஸ்ட் பண்ணிடலாம். give me a long answer அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ வாட் இஸ் குவில்பாட் ஆப் அண்ட் how does it work அப்படின்றதுக்கு கொடுத்துட்ருக்கு. இப்போ இதை நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இதை கொடுக்கணும். ஸோ சிம்பிள் வேர்ட்ஸில் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து டெக்கரேட் இட் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்துடலாம்.
இப்போ டெக்கரேட் பண்ணி கொடுக்கும். பட் இன்னும் ஒரே ஒரு இதுக்காக எப்படி இவ்வளோ ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுது? சரி, 2 இதுக்கு பண்ணி கொடுக்குது. ஓகே, நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். சூப்பர். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம இது காணோம். நம்ம வந்து ஆப் தானே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா குவில்பாட்டோட இதையே நம்ம போட்டுடலாம், இமேஜையே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே நம்ம இந்த க்ரீனையே கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட் கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணிடலாம். சூப்பராக அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்கணும். இப்போ அவுட்டரில் இது, ஸோ அதனால் இதை காப்பி பண்ணிக்கலாம். இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ போஸ்ட் கொடுத்துடலாம். இதை மாற்றிட்டு டன் கொடுத்துடலாம். சூப்பர். இப்போ வந்து இது நீட் ஆயிடுச்சு. இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்த கொஷின், வேறு ஏதாவது கொஷின் இருக்கான்னு சர்ச் பண்ணலாம். இஃப் ஐ paraphrase using Quillbot will, இது நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ is paraphrasing.io is best alternative of Quillbot. ஸோ வேறு தான் நம்ம தேடிட்டுருக்கோம். சூப்பர். இங்கே ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இதை நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து இங்கே போயிட்டு give me a long answer அப்படின்னு கொடுத்துடலாம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம நேராக அந்த கொஷினுக்கு போயிடலாம். கொஷினுக்கு போயிட்டு அதை அப்படியே போட்டுடலாம். இதுக்கு வந்து ஒரு இமேஜை நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ இதுக்கு என்ன இமேஜ் கொடுக்கலாம்னா கண்டிப்பாக குவில்பாட்டோட இது இருக்கணும். ஸோ $1000 அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், $1000 அதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இது நல்லாவே இல்லை. ஓகே, மணி அப்படின்னு போட்டுடலாம். வேறு ஏதாவது கொடுக்குதான்னு பார்க்கணும். வெறுமன மணினே கொடுத்துடலாமா? ஓகே,
$1000 இதை கொடுத்துடலாம். பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணுமா? பேக்ரவுண்ட் ஸோ இமேஜஸில் என்னெல்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒர்க்கிங் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு போடலாம். கிராஃபிக்ஸில் இப்போ நம்ம வந்து லேயரை வந்து பிரிங் இல்லை சென்ட் பேக்வேர்டா இல்லையே, சென்ட் பேக்வேர்டு வராதே. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம்னா பிரிங் ஃபார்வர்ட். ரைட். இப்போ இருங்க வரேன். ஷேப்ஸு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஐடியாவுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஷேப் இருக்குது, நம்ம இந்த ஷேப்பை நமக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு ஐ ஆல்சோ டோன்ட் நோ. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டன்னா இல்லை. சும்மா ஜஸ்ட்டு பண்ணி பார்க்கலாமேன்னு பார்க்குறேன். பட் சரியாக வரமாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை இதில் போட்டுடலாம். சூப்பரா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, பட்டு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ளோர் அதை கேட்கலாம், என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். லேயரை வந்து பிரிங் ஃபார்வர்ட் கொடுத்துட்டு இதை நம்ம வந்து இவ்வளோ தூரம் கொடுத்துடலாம். நல்லா இல்லை, சரி வேண்டாம், இது இப்படியே இருக்கட்டும். $1000 மட்டும் எழுதிடலாமா? $1000 எழுதிடலாம். எழுதிட்டு
இங்கே பிளாக் கொடுத்துடலாம். பட் இங்கே வந்து இதை வந்து பிளாக்காக கொடுத்துட்டு இதை வந்து ஒயிட்டாக கொடுத்தா இங்கே இதுக்கு நல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து இதை வந்து இங்கே வச்சிடலாம். இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். கொடுத்தாச்சா? இப்போ நம்ம வந்து கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங்கை போட்டுடலாம். போட்டாச்சா? இப்போ போஸ்ட் கொடுத்துடலாம். மாற்றிடலாம். இதை டன் கொடுத்துடலாம். ஓகே, இன்னும் ஒரு கொஷின் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு கொஷின் வந்து ஆன்சர் பண்ணணும். இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இங்கே போயிடுச்சு, மேலே இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிட்டு give me a long answer அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. சரி, இதை காப்பி பண்ணிட்டு யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அதை கொடுத்துட்டு கீழே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நிறையா கொடுக்குது. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வந்து டெக்கரேட் இட் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுடலாம். ஸோ ஓகே, இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணணும். இப்போ முதல்ல குயில்பாட்டோட லோகோ வந்து போட்டாகணும். குயில்பாட் லோகோ, தென் ப்ரீமியம், ஸோ ப்ரீமியமை போடலாம். இதை கொஞ்சம் பெருசாக போட்டுடலாம். குயில்பாட் ப்ரீமியம் ப்ரோஸ், அது வந்து வருதா? இங்கே கொடுத்துட்டு நம்ம இதை வந்து
ப்ரீமியமோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம கொடுக்குறோன்றத கரெக்டாக சொல்லணும். ஸோ இப்போ நம்ம இதை இப்படி கொடுக்கறது வந்து நல்லா இருக்கா, இல்லை ஜஸ்ட்டு பில்பாட்டை போட்டுட்டு மேலே வந்து ப்ரீமியம்னு நம்மளே எழுதிடலாமா? ப்ரீமியம் எழுதிட்டு மேலே வந்து டெக்ஸ்டோட கலரை மாற்றிடலாம். மாற்றிட்டு எஃபெக்டில் போய் அவுட்லைனில் போய் பிளாக் வச்சு இப்போது திக்னஸை ஜாஸ்தி படுத்திடலாம். பில்பாட் ப்ரீமியம் போட்டாச்சா? இப்போ இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். சரி, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும். பேக்ரவுண்டு சரியா? இப்போ நம்ம கீழே போயிடலாம், இன்னும் கீழே போயிடலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு, வேறு எதாவது பார்க்கலாம். இது என்ன இமேஜ் பேக்ரவுண்ட் நல்லா இல்லை. சரி, நம்ம வந்து இதை வைக்கலாமா? ரெட்டு நல்லா தான் இருக்கு. இல்லை, நம்ம வந்து இது இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, குல்பாட் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் வர்த் ஆர் நாட், இதை வந்து காப்பி பண்ணிடணும். இதை காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து நம்மளோட இதுக்கு போய் இதை கொஞ்சம் சின்னது படுத்திட்டு இதை கொஞ்சம் பெருசு படுத்திட்டு இப்போ இதை தூக்கி நடுவில் வச்சோம்னா இது நல்லா இருக்குல்ல. இது அப்படியே டவுன்லோடு கொடுத்துடலாம். டவுன்லோட் கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து இந்த இமேஜை வச்சிடலாம். கீழே வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம், போஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் போஸ்ட் நல்லா இருக்குல்ல ரைமிங். அவ்வளோதான். சரி, அவ்வளோதான். இன்றைக்கி தேவையான போஸ்ட்டு எல்லாமே கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.